Hello children, good morning. Welcome to today's online Sunday class. Before we could start today's session, let's look into the Lord in prayer. Our gracious Heavenly Father, thank you for this wonderful day. Thank you so much for being with us and guiding us throughout. Father God, grant us your knowledge and understanding so that we could understand your words and follow them in our daily lives. I submit ourselves into your hands. Take care of us, guide us, and bless us. I ask everything in the name of Lord and Savior Jesus Christ. Amen. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our sins as we forgive those who sin against us. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, power, and the glory forever and ever. Amen. மாரல் ஸ்டோரி. உங்களுக்கு எல்லாருமே என்ன தெரியும்? ஃபாரஸ்ட்டில் நிறைய அனிமல்ஸ் இருக்குன்னு தெரியும். என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கும் ஃபாரஸ்ட்டில்? லயன், டைகர், மங்கி, ஜிராஃப், தென் எலிஃபண்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி யாரை பற்றினா எலிஃபெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். எலிஃபெண்ட் எப்படி இருக்கும்? குட்டியாக இருக்குமா பெருசாக இருக்குமா? பெருசாக இருக்கும்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. சரி, அப்போ இந்த காட்டில் இருக்க எலிஃபெண்ட் என்ன பண்ணுச்சான், எப்பயுமே அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுமா. எதனாலனா, நான் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் தான் பெருசாக இருக்கேன், எல்லார் அனிமலும் குட்டி குட்டியாக இருக்கிறாங்க, நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக இருக்குமா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த எலிஃபெண்ட் என்ன பண்ணுச்சான், அப்படியே நடந்து போயிட்டே இருந்துச்சான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பேரட் என்ன பண்ணுச்சு, மரத்தில் உட்காந்து அமைதியாக உட்காந்துருந்துச்சான். அந்த பேரட் கிட்ட போய் எலிஃபெண்ட் சொல்லிச்சான், ஏய் கிளியே, ஏய் பேரட், எனக்கு விஷ் பண்ணு, எனக்கு குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இந்த பேரட் கேட்டுச்சான், நான் எதுக்கு உனக்கு விஷ் பண்ணணும், அதுக்கு எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே எலிஃபெண்ட் சொல்லிச்சான், ஏன்னா நீ என்ன பண்ணுற, குட்டியோண்டா இருக்கல, நான் எப்படி ஸ்ட்ராங்காக ஹைட்டாக இருக்கிறேன்ல, அதனால எனக்கு என்ன பண்ணணும், நீயே குட் மார்னிங் சொல்லணும், என்னை பார்த்தா நீ விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இந்த பேரட் இல்லை என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்படி சொன்னது இந்த எலிஃபெண்ட்டுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த பேரட் உட்காந்து மரத்தை என்ன பண்ணிச்சு, அப்படியே உடச்சி சாய்ச்சி போட்டுச்சு. அப்படியே பேரட் என்ன பண்ணிடுச்சான், அப்படியே பறந்து சோகமாக பறந்து போயிடுச்சான். அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சான். ஒவ்வொரு இந்த எலிஃபெண்ட் யாரெல்லாம் பார்க்குதோ எல்லார்ட்டையும் போய் வம்புளுக்குமா, எல்லார்ட்டையும் போய் எனக்கு விஷ் பண்ணுங்க, எனக்கு குட் மார்னிங் சொல்லுங்க, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுமா. அப்படி ஒரு நாள் இந்த எலிஃபெண்ட் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, எறும்பு, அந்த எறும்பு இருக்க இடத்துக்கிட்ட போச்சான். அப்போ அந்த ஒரு எறும்பை பார்த்துட்டு இந்த எலிஃபெண்ட் கேட்டுச்சான், ஏய் எறும்பே, ஏன்னா என்னை பார்த்து கண்டுக்கவே மாட்டேங்கிற, உன்னோட வேலைகளையே பார்த்துட்டு இருக்கிற, நான் வந்து நிற்கிறது தெரியலையா, எனக்கு குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த எறும்பு கேட்டுச்சான், ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, நான் போய் அங்கேருந்து எனக்கு ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த எலிஃபெண்ட் சொல்லிச்சான், நீ வந்து எனக்கு குட் மார்னிங் சொல்ல நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்த போய் அது போய் என்ன பண்ண போச்சான், மீதிக்க போச்சான். அப்போ என்ன பண்ணுச்சு, அந்த எறும்பு என்னாச்சு, அப்படியே குடுக்குடு அந்த ட்ரங்க் இருக்குள்ளே, எலிஃபெண்ட்டுக்கு ட்ரங்க்கு, அந்த ட்ரங்க் மேலே ஏறி அப்படியே எலிஃபெண்ட்டு காதுக்குள்ளே போயிடுச்சான். அது குட்டியோண்டு எறும்பு தான், அவ்வளோ பெரிய எலிஃபெண்ட்னால அந்த பெயினை தாங்கவே முடியலையா. அதுக்கப்புறம் எலிஃபெண்ட், ஐயோ நான் இனிமேல் உன்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் பெருமையாக யார்ட்டையும் இது பண்ண மாட்டேன், யார்கிட்ட போய் எனக்கு குட் மார்னிங் சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன், நீ வெளியில் வந்துருன்னு சொல்லிட்டு எலிஃபெண்ட் அப்படியே கத்துச்சான். அப்படியே என்ன பண்ணிச்சு, அந்த எறும்பு வெளியில் வந்துருச்சான். அப்போ தான் அந்த எலிஃபெண்ட்டு தன்னோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிச்சு, நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் தான் எல்லாமேன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு பெருமையாக பேசக்கூடாது, எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிஃபெண்ட் கற்றுக்குச்சு. அன்னையிலேருந்து என்ன பண்ணுச்சான், எலிஃபெண்ட்டு எல்லார்ட்டையும் ரொம்ப பொலைட்டாக நல்ல எலிஃபெண்ட்டாக எல்லார்ட்டையும் இருந்துச்சான். மெமரி வேர்ஸ், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நியூ சாங் சொல்லி தர போறேன். இது ஒரு தமிழ் சாங். ஃபர்ஸ்ட் நான் வேர்டிங் சொல்றேன், நான் சொன்ன பிறகு நீங்க அதை ரிப்பீட் பண்ணணும், சரியா? அபிஷேகத்தோட அதிகாரத்தோட ஒரு தலைமுறை எழும்பட்டும், ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். அபிஷேக வல்லமை தாருமே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே, ஆத்துமா பாரத்தை தாருமே, சுவிசேஷம் தீவிரமாய் சொல்லவே, ஒரு பவுலாய் எழும்பி செல்லவே, தேசங்கள் சுதந்தரிக்கவே. என்ன குட்டீஸ், ஈஸியா இருக்கா? இப்ப நம்ம பாடலாமா?
அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேக வல்லமை தாருமே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே. அபிஷேக வல்லமை தாருமே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே. ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். ஆத்தும பாரத்தை தாருமே, சுவிசேஷம் தீவிர சொல்லவே. ஆத்தும பாரத்தை தாருமே, சுவிசேஷம் தீவிர சொல்லவே. ஒரு பவுலாய் எழும்பி செல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். ஒரு பவுலாய் எழும்பி சொல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். என்ன குட்டீஸ், இந்த சாங் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நம்ம இப்போ வித் ஆக்ஷனோட இந்த சாங் பண்ணலாம். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேக வல்லமை தாருமே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே. அபிஷேக வல்லமை தாருமே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே. ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். ஆத்தும பாரத்தை தாருமே, சுவிசேஷம் தீவிரம் சொல்லவே. ஆத்தும பாரத்தை தாருமே, சுவிசேஷம் தீவிரம் சொல்லவே. ஒரு பவுலாய் எழும்பி செல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். ஒரு பவுலாய் எழும்பி செல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். என்ன குட்டீஸ், ஈஸியா இருக்குல்ல வித் ஆக்ஷனோட பண்றதுக்கு? இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து திரும்ப பண்ணணும். பாடிட்டே வித் ஆக்ஷனோட பண்ணணும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேக வல்லமை தாருமே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே. அபிஷேக வல்லமை தாருமே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே.
தேசங்கள் சுதந்தரிக்கணும். அபிஷேகத்தோടെ அதிகாரத்தோടെ ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோടെ அதிகாரத்தோടെ ஒரு தலைமுறை எழும்பற்றும். ஆத்தும பாரத்தை தாருமே, சுவிசேஷம் தீவிரம் சொல்லவே. ஆத்தும பாரத்தை தாருமே, சுவிசேஷம் தீவிர சொல்லவே. ஒரு பவுலாய் எழும்பி செல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். ஒரு பவுலாய் எழும்பி செல்லணும், தேசங்கள் சுதந்தரிக்கணும். அபிஷேகத்தோടെ அதிகாரத்தோടെ ஒரு தலைமுறை எழும்பற்றும். அபிஷேகத்தோടെ அதிகாரத்தோടെ ஒரு தலைமுறை எழும்பற்றும். இந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணும். உங்க வீடியோவை எங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. Good morning, children. It's quiz time. This week we have number quiz. There are 10 questions. You will have to guess the right answer. So let's get started. Twelve. Five loaves of bread and 2 fish. $450 prophets. Eighth day. One. Four. Thirteen books. Seven years. $1,000. More than 500. That's it for this week, children. Until next week, stay safe, stay blessed. Hello kids, let's listen to the Bible story. The Bible story is from 1 Samuel chapter 22 between the verses 12 to 23.
This portion tells about a conversation between King Saul with Ahimelech. Ahimelech was a priest and he was executed after this conversation. He was killed by the King Saul. Let us see who is King Saul and why Ahimelech was executed. Israelites were led by God from Egyptians. After so many years, though God was guiding them, they demanded for a king. The first king who was anointed by Prophet Samuel in Israel is King Saul. According to God, there is a clear difference between priest and a king. Priests are those people who are with God, pray always, listen to his commandments, prophesy, and guide everyone, even the kings. Kings should strictly follow the rules, regulations, and they cannot do any injustice. Due to some mistakes, what Saul has done, which displeased God, he selected David, a simple shepherd boy, as a king. Prophet Samuel again anointed David as a king. David was also in turn a son-in-law of King Saul. But Saul knows that there can be only one king and God has decided David as a king, which is something which he cannot tolerate, and he started plotting plans to kill David. He was very jealous of David. David in turn went from place to place in search of safety. He went to the cave of Abdullah. There, a lot of people came to meet him. They were all pleased with David because he follows God's commandments, do according to them, and he was a very justice in the eyes of many people. He does a lot of justice. So many people supported him and eventually he became a leader for those men. Now, David knew he cannot hide in the cave for longer because it's not only David, there are a lot of men around him. So he traveled from Abdullah to Moab and then even Nob under the guidance of God. He went from each place to another in search of safety and food. There was a priest called Ahimelech who met David and he offered him some bread and a sword, what Goliath the Philistine was using it as a gift to David. This made King Saul very angry because the place where David went, especially the Moab and Nob, were the enemies of King Saul. So he in turn thought that David is plotting some evil against the king in support with his enemies. Also, there was a person called Doeg, an Edomite, who even added to the king against David, which made king very furious. And he came to know that the priest Ahimelech has helped David. This king has killed many priests whoever has supported David. In the place of Nob, where David was, and also at Moab, whichever priest who has supported David were killed by king. Now he has called for Ahimelech. He started asking Ahimelech, "Are you plotting or are you against me? Are you supporting David by giving bread and a sword?" Ahimelech in turn thought that the words what he is going to speak will please the king, and he started praising David, telling, "Lot of men are behind David. David does very good justice to every people. There are a lot of them who are along with David." So he started praising David, thinking that will please the king, as he was a son-in-law of the king. But in turn, already the king Saul was very jealous and furious on David. It made him very angry. He was very furious against Ahimelech and he ordered his men to kill Ahimelech.
He told, not only you, your family, and all the women and even the infants in your house will be killed. But no one were ready to kill Ahimelech because he was a priest and who follows the Lord's commandment. But the Doeg, the Edomite, he was already plotting against David and he stood in front to kill Ahimelech. Almost 85 men of his family, including women, infants, cattle, and even donkeys of Ahimelech was killed on that day. But there was a person who escaped from here. He was Abiathar, the son of Ahimelech. He ran back to David and told what all happened there, which made Abiathar very scared. But David protected Abiathar and later he became a big priest. God was with David, and David also listened to all God's commandments and did according to the will and wish of God. Yes, kids, it is our lesson today to listen to God's commandment, obey Him, pray to Him, as God has lifted a simple shepherd into a king, as David has obeyed His commandments. Let us also obey and pray God every day. Thank you. Bye bye. You molded every mountain, you poured out every sea. The world is your creation, and yet you're here with me. Maker of all things, you are a mighty king, and mighty is your love for me. You molded every mountain, you poured out every sea. The world is your creation, and yet you're here with me. Maker of all things, you are a mighty king, and mighty is your love for me. You molded every mountain, you poured out every
I'm going to tell last week's memories, Matthew 5:14. You are the light of the world. A town built on a hill cannot be hidden. Thank you. I'm going to tell last week's memory verse, Matthew chapter 5 verse 14. You are the light of the world. A town built on a hill cannot be hidden. Thank you. You are the light of the world. A town built on a hill, it cannot be hidden. Matthew 5:14. Thank you. Oh, be careful, little eyes, what you see. Oh, be careful, little eyes, what you see. For the Father up above is looking down in love. So be careful, little eyes, what you see. Oh, be careful, little ears, what you hear. Oh, be careful, little ears, what you hear. For the Father up above is looking down in love. So be careful, little ears, what you hear. Oh, be careful, little tongue, what you say. Oh, be careful, little tongue, what you say. For the Father up above is looking down in love. So be careful, little tongue, what you say. Oh, be careful, little hands, what you do. Oh, be careful, little hands, what you do. For the Father up above is looking down in love. So be careful, little hands, what you do. Oh, be careful, little feet, where you go. Oh, be careful, little feet, where you go. For the Father up above is looking down in love. So be careful, little feet, where you go. Hello kids, we have come to the end of this session. Hope you all enjoyed the song, stories and craft. Please do share your song, memory verse and craft. Please take up the online quiz. The link is shared in the description below. Until next week, stay safe. Bye.